அதை போல இடது தொடை வலது தொடை, வலது தொடையில அந்த பெண் அமர்ந்தாள். இவன் சொன்னான், பெண்ணே, என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தா என்னுடைய இடது தொடையில் அல்லவா நீ அமர்ந்திருக்க வேண்டும், வலது தொடையில் எதற்காக அமர்ந்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னா, இடது என்ன வலது என்ன ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, இடது என்பது மனைவிக்குரிய அம்சம், வலது என்பது மகனுக்குரிய அம்சம். மனைவிக்குரிய அம்சமாகி என்னுடைய இடது பாகத்தில் நீ அமர்ந்திருந்தால் ஒருவேளை நான் உன்னை திருமணம் செய்திருப்பேன். ஆனால் மகனுக்குரிய வலது தொடை அம்சத்திலே அமர்ந்த காரணத்தினால் நீ என்னுடைய மருமகள், மருமகளை தொட்ட பாவம் மாமனாருக்கு வேண்டாம், எழுந்து போ என்று சொன்னார். உடனே 1000 முகங்களோடு கங்காதேவி காட்சி கொடுத்தாள். உன்னுடைய ஒழுக்கத்தை சோதிப்பதற்காகவே நான் இங்கே வருகை தந்தேன். உனக்கு என்னுடைய அனுகிரகத்தினால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் என்பது உண்டு. உன் மனைவியோடு கூடி 3 புத்திரர்களை நீ பெறுவாய். அதில் 2 மாண்டு போவார்கள், ஒருவன் மட்டும் உயிரோடு இருப்பான். அவன் தன்னுடைய பருவம் வருகின்ற பொழுது என்னை கங்கை கரையிலே சந்திப்பான், என் மீது காதல் கொள்வான், என்னையே திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அன்றைக்கு நான் போடக்கூடிய கட்டளைகளுக்கெல்லாம் அவன் பணிந்தால் அவனை நான் திருமணம் செய்வேன். நான் எந்த காரியம் செய்தாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் இருக்க சொல், கேட்டால் அவனை விட்டு பிரிந்து விடுவேன் என்று ஒரு வாசகத்தை மிக அற்புதமாக மன்னனிடம் கங்காதேவி சொன்னாள். இந்த சாராம்சத்தை நினைவுபடுத்தினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு இடத்துல. துரியோதனன் நாளைய தினம் போருக்கு செல்ல போகிறான். நாளைக்கு போருக்கு போக போகிறான் என்று தெரிந்தவுடன் அவனுடைய தாய் காந்தாரி ஒரு ஓலை எழுதி அனுப்பினாள். அந்த ஓலையை கொண்டு தூதுவன் துரியோதனன் வசம் ஒப்படைத்தான். துரியோதனன் அதை வாங்கி பார்த்தான். அதில் எழுதியிருந்தது, இன்று இரவு நள்ளிரவில் உடம்பில் எந்த விதமான ஆடையும் இல்லாமல் பிறந்த மேனியோடு என்னை சந்திக்கவா என்று எழுதியிருந்தது. யோசித்து பார்த்தான், பெற்ற தாய் தான், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல் அவள் முன்னால் இப்படி சென்று எப்படி நிற்பது என்று யோசித்தான். அவசரத்துக்கு ஒன்றும் பாவம் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி சகுனிகிட்ட போய் கேட்டான், இந்த ஓலைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான். விதி வரும்போது எங்க போய் கேட்கக்கூடாதோ அங்க போய் நாம கேட்போம். சகுனி பார்த்துட்டு பல தந்திரங்களை செய்தவன், இதற்கு விடை தெரியவில்லை. அவன் உடனே சொன்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, போய் கிருஷ்ணர்கிட்டே கேட்கலாம். எங்க போய் கேட்க கூடாதோ அங்க போய் கேட்கலாமா? சரி, வான 2 பேரும் புறப்பட்டு போய் கிருஷ்ணரிடம் இந்த ஓலையை காட்டினாங்க. இப்படி நான் போகலாமா, பிறந்த மேனியோடு என் தாயை பார்க்க நான் செல்லலாமான்னு துரியோதனன் கேட்டான். கிருஷ்ணர் சொன்னார், அதனால என்ன இருக்கு, தாராளமா போகலாம், அவள் தாய், நீ மகன், போனா என்ன அப்படின்னார். சரின்னு மகிழ்ச்சியோடு வாயில் வரைக்கும் வந்தான். சென்றவனை நிறுத்தி சொன்னாரு, போகலாம் தான், நான் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல அப்படி போய் நிற்பது முறை இல்லை, அதனால இடுப்புக்கு மாத்திரம் நீ வாழை இலைய சுத்திட்டு போயிரு அப்படின்னார். அதற்குள்ளதான் இவன் உயிரே இருக்கு. இடுப்புக்கு மாத்திரம் வாழை இலைய சுத்திட்டு போனார். அவர் சொல்றாரேன்னு யோசிக்க வேண்டாமா, சுத்திட்டு போய் நின்னான். நள்ளிரவுல காந்தாரியினுடைய வீட்டுக்கு அந்தப்புறத்தினுடைய கதவை தட்டினான். அவள் கதவை திறந்தாள். மகனே, வந்திருக்கிறாயா துரியோதனா என்று கேட்டாள். ஆமாம் என்று நின்றான். கண்கள் தெரிந்தும் பல நாட்கள் தன்னுடைய கணவன் இந்த உலகத்தை பார்க்கலங்கிற ஒரே காரணத்துக்காக தானும் ஒளி பொருந்திய கண்ணினுடைய ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தாமல் பல ஆண்டுகளாக அந்த கண்களை என்ன செய்திருந்தாள், கட்டி வைத்திருந்தாள். பல ஆண்டுகளாக பார்க்கக்கூடிய திறன் இருந்தும் அந்த பார்வையை பயன்படுத்தாமல் ஒருவன் கண்களை கட்டி வைத்திருந்தால் திடீரென்று ஒரு நாள் அது அவிழ்க்கப்படுமே, ஆனால் அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தோன்றக்கூடிய ஒளிக்கற்றை ஒரு பொருளை வஜ்ரமாக மாற்றிவிடும். அப்ப என்ன நினைப்போடு இவள் ஓலை அனுப்புகிறாள், மகன் வருவான், கண்களை திறந்து அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்ப்போம், அதனாலதான் பிறந்த மேனியோடு வா என்று அழைத்திருக்கிறாள். இவன் உடல் முழுதும் வஜ்ரமாக மாறி போகும். அதற்கு பிறகு இறைவனே நினைத்தாலும் துரியோதனனை அழிக்க முடியாது என்பது காந்தாரியினுடைய கணக்கு. ஆனால் கண்களை திறந்து பார்த்தால் இடுப்புல மட்டும் வாழை இலையை சுத்திக்கிட்டு நின்னா,
காந்தாரி சொன்னாள், தர்மம் வென்றது என்று சொன்னாள். தர்மம் வென்றது என்று சொன்னாள். அதனாலதான் உடல் முழுவதும் அவள் பார்வை கணைபட்டு வச்சிரமாக மாறியது, தொடையை தவிர. இப்ப போர்க்களத்துல துரியோதனன் போர் செய்து கொண்டிருக்கிறான். பீமன் கதாயுதத்தை எடுத்து துரியோதனுடைய கழுத்துல அடிச்சான், உயிர் போகல. பிடரியில் அடிச்சான், உயிர் போகல. முதுகில் அடிச்சான், உயிர் போகல. பகவான் போர் ஆரம்பமாவதுக்கு முன்னாடியே வாய் திறந்து பேசக்கூடாது, ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ஆனா இவன் என்ன செய்யறான், பீமன் கதாயுதத்தை எடுத்து எல்லா பகுதிகளையும் தாக்குகிறான். ஆனா மனசுக்குள்ள கிருஷ்ணர் நினைக்காரு, அடப்பாவி, இந்த இடத்துல எல்லாம் அடிச்சு என்னடா பிரயோஜனம், அவன் உயிர் தொடையில இருக்கு அப்படின்னு பீமா அப்படின்னு அப்படி செய்க மட்டும் காட்டினார். ஏன்னா வாய் திறந்து பேசக்கூடாது. செய்க காட்டின உடனே ஓங்கி புரிந்து கொண்டு அந்த கதாயுதத்தை கொண்டு பீமன் அடித்தான் பாருங்கள். அந்த நிமிடமே துரியோதனுடைய உயிர் பிரிந்தது. அப்ப கூட இடது தொடையதான் காட்டினார் அப்படின்னு. இதை பின்னாளில் தன்னுடைய நண்பன் உத்தவனை சந்திக்கின்ற பொழுது உத்தவன் கேட்டான். தன்னுடைய மகனை காக்கக்கூடிய ஒரு எண்ணம் எல்லா தாய்க்கும் இருக்கும். அந்த வேலையைத்தான் காந்தாரி செய்தார். ஆனா இந்த இடத்துலதான் உயிர் இருக்குன்னு உங்களை யார் காட்டி கொடுக்க சொன்னது அப்படின்னு கேட்டான். நண்பன்கிற முறையில நான் உங்களிடம் கேட்கிறேன் என்று. உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, சபையில ஒரு பெண் ஆடைக்காக அலறினாளே, வண்ண வண்ண ஆடைகள் கொடுத்து அவளுடைய மானத்தை நான் காத்தேன். பொறுக்க முடியாத துரியோதனன் என்ன செய்தான், இடது தொடையின் மேல் கிடந்த அவனுடைய ஆடைய விலக்கே அதுல வந்து உட்காருன்னா. சபையில் அத்தனை ஆடவர்கள் முன்னாடியும் ஒரு கற்பிற்சிறந்த ஒரு பெண்மணியே தன்னுடைய இடது தொடையின் மீது கிடந்த ஆடையை விலக்கிட்டு அதுல வந்து உட்காருன்னு சொன்னானே, அந்த இடது பாகம் யாருக்குரியது, மனைவிக்குரியதல்லவா? இன்னொருத்த மனைவியே தன்னுடைய தொடையில் வந்து அமர்ந்து கொள் என்று சொல்பவனுக்கு அதுல உயிர் போனாத்தானே சரியா இருக்கும்னு கேட்டார் பகவான். இப்படி 1000 தர்மங்களை அள்ளித்தழிக்கக்கூடியது பாரதம், சாதாரணமானது அல்ல. எனவேதான் அவன் கேட்டான், இடது தொடையில் வந்து நீ அமர்ந்திருந்தால் உன்னை மனைவியாக ஏற்றிருப்பேன். ஆனால் வலது தொடையிலே வந்து நீ அமர்ந்தாய், என் மகனுக்குரியவள் நீ, மருமகள், உன்னை நான் தொடமாட்டேன்னு சொன்ன உடனே தான் கங்காதேவி சொல்வாள், கங்கை கரையிலே உன்னுடைய மகன் என்னை சந்திப்பான், அவன் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கெல்லாம் அவன் கட்டுப்பட்டால் அந்த திருமணம் நடக்கும் என்று சொன்னாள். அவர்தான் வேற யாரும் இல்லை, சந்தனு மகாராஜா.